ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈக்குட்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெருவாரியாக நம்ம ஆப்ஷனை பண்ணியிருப்போம், கமாடிட்டி பண்ணியிருப்போம், ஃபாரெக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த ட்ரேட்லலாம் சிலவங்களுக்கு லாஸ் ஏற்படும் தருணத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக்லேயே ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்க தோணும். சரிங்களா? இங்கே நீங்கள் இந்தியா மார்க்கெட் இருக்கையிலே மோர் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் இந்தியா மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் வெளியில் கரன்சி, ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க். ஆனால் இப்போ நான் சொல்லித்தரதை வச்சு நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்டாக்லேயும் ட்ரேட் எடுத்துக்கலாம், இன்னொன்று ஆப்ஷன்லேயும் இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை எப்படி இதில் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா குத்து மதிப்பாக நிஃப்டி அதனுடைய டாப்பில் இருக்க ஹெச்சிஎல் டெக்னாலஜி இதை நான் எடுத்து என்ன பண்ணுறேன், என்னுடைய டிமேட்டில் நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நான் இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, நிறையா பேர் இதில் ப்ராப்பராக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. பட் இங்கே ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஃபேக் பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கிறது இங்கே கொஞ்சம் கடினம். இப்போ ட்ரெண்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்போதுமே இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி கொடுத்துருப்போம். சில தருணத்தில் மேலே போயிட்டு மார்க்கெட் அப்படியே கீழே டவுன்ஃபால் ஆகும், உங்களுக்கு ஹியூஜ் லாஸ் இங்கே உருவாகும். இப்படியான தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதில் இன்ட்ராடே பண்ணுறீங்க. நார்மலாக நான் ஒரு ஸ்டாக்கில் ஒரு இன்ட்ராடே பண்ணணும் அப்படியே ஆசைப்பட்டீங்க, அதுவும் ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஹெச்சிஎல் டெக்னாலஜி இதனுடைய ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1491 இருக்குது. இப்போ இதனுடைய கான்ட்ராக்ட் எடுங்க, 1490 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகரை எடுங்க. சரிங்களா? இப்போ கால் ஆப்ஷனை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இதனுடைய சார்ட்டையும் வியூ பண்ணுறேன், ஹெச்சிஎலோட டெக்னாலஜி இதனுடைய சார்ட்டையும் நான் வியூ பண்ணுறேன். நீங்கள்லாம் புத்தகம் படிக்கும்போது அதில் சொல்லியிருப்பாங்க, அண்டர்லைனிங் அசட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது நீங்கள் ஆப்ஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை பெருவாரியாக கேள்விப்படுவீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது எல்லாம் அசட் அப்படின்னு சொல்கிறீங்களே. இப்போ அசட்னா நம்ம நார்மலாக சொல்கிறது சொத்து மதிப்பு அப்படி சொல்லுவோம். ஃபினான்ஸை பொறுத்த மட்டும் இந்த ஹெச்சிஎல் டெக்னாலஜியில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இதுதான் அண்டர்லைனிங் அசட். இந்த அசட்டில் வச்சு தான் அடுத்தடுத்து நம்ம கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்து எடுப்பீங்க. இப்போது ஸ்டாக்குக்கே ஒரு சின்ன ஹிண்ட் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கான்ட்ராக்டை வச்சு நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், ஹெச்சிஎல் நார்மலான ஸ்டாக்கு இதில் கேண்டில் எப்படி அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதுதான் அண்டர்லைனிங் அசட். இதை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும், கான்ட்ராக்ட் எல்லாமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அந்த மனிதனுக்கு பவர் அதிகமாக, நிழலுக்கு பவர் அதிகமானு கேட்டால் மனிதனுக்கு தான் பவர் அதிகம். அந்த மனிதன் எப்படி மூவ் ஆகி போகிறாரோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த நிழல் அப்படிங்கிறது மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரியே மூவ் ஆகிருக்கா அப்படின்னா, இப்போ ஹெச்சிஎல்ல பார்த்தீங்கன்னா 2 க்ரீனு 2 ரெட்டு 2 க்ரீன் இருக்குது. இங்கே பார்த்தா 2 க்ரீனு 2 ரெட் இருக்கணும், 2 க்ரீன் இருக்கணும். இங்கே வித்தியாசமாக இந்த இடத்துல என்ன ஆகுது, மாறுது. இதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த டேயோட ஏதோ ஒரு ஸ்டாக்கில் ஒரு டேயோட கேண்டில் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த கான்ட்ராக்டில் ப்ரீவியஸ் டேயை மார்க் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் டேயோட ஹையை மார்க் பண்ணுங்கள். இது அட் த மணியில் பண்ணலாம், இல்லை ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணியில் பண்ணலாம். சரிங்களா? அதாவது அதுக்கு அடுத்த பாயிண்டில் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் ட்ரை பண்ணிங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டே கேண்டில் ப்ரீவியஸ் டே கேண்டில் மார்க் பண்ணி 5 மினிட்ஸ் கேண்டலாக நீங்கள் என்ன பண்ணிடணும், போட்டுட்டு இந்த பிரேக் பண்ணுற கேண்டில், அதாவது இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ப்ரீவியஸாக பிரேக் அவுட் பண்ணியிருக்குல்ல 15ஆம் தேதி,
இந்த பிரேக் அவுட் ஆன கேண்டில் க்ரீனாக இருக்கா ரெட்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கான்ட்ராக்டில் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹெச்சிசிஎல்ல எத்தனாவது கேண்டில் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கணும். சரிங்களா? இதில் நீங்கள் பார்க்கச்ச மொத்தம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7வது கேண்டில் க்ரீனாக மாறி இருக்கு. 1 2 3 4 5 6 7 இந்த கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இதை பிரேக் அவுட் பண்ணும்போது, அதாவது கான்ட்ராக்டில் என்ன இருக்கணும், 5 மினிட்ஸ் கேண்டில் அந்த ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் பிரேக் ஆகி 5 மினிட்ஸ் கேண்டில் க்ரீனாக இருக்கணும். அது எத்தனாவது கேண்டில்ங்கிறத பார்த்து வச்சுட்டு அதனுடைய ஹையை மார்க் பண்ணுங்கள். இல்லைனா ப்ரீவியஸாக நடந்திருக்கலாம், ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஹை கொடுத்துருக்கலாம், அப்புறம் இங்கே லோவாக இருக்கலாம். சரிங்களா? என்ன வேணாலும் இங்கே நடந்திருக்கலாம். பட் இந்த 7 கேண்டில் இருக்குது, அந்த 7 கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அகெயின் ஸ்டாக்கில் இங்கே ஒரு பிரேக் அவுட் இருந்துச்சு, அதனுடைய ஹையோட பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 5 to 7 மினிட்ஸ். இதுக்குள்ளே இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். ஸோ பிகினராக பார்க்கும்போது சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம வந்து கான்ட்ராக்டில் ட்ரேட் எடுக்க போகிறது இல்லை. எதுக்காக அப்படின்னா ப்ராப்பரான பையர் இருக்காங்களா, நிறைய பேர் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டோட டெப்த்து என்ன அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஷேரை வாங்கினா மேலே போகும், தொடர்ந்து ஒரு ஷேரை விற்றா வந்து கீழே இறங்கும். சரிங்களா? இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க விற்றுருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடு போனாலும் உண்மைக்குமே கான்ட்ராக்டில் அந்த ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இதில் நம்ம ஸ்டாக்லேயும் நல்ல மூமெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். அங்கேயும் பையர் வராங்க அப்படின்னா நல்ல ஸ்டாக்கில் நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நிறைய பையர்ஸ் உள்ளே வராங்கன்னு அர்த்தம். ஸோ சில நுட்பமான விஷயங்கள் இருக்குது. அன்றைக்கான மார்க்கெட், குளோபல் மார்க்கெட், அந்த பர்டிகுலர் ஸ்டாக் இதில் கான்ட்ராக்டை செக் பண்ணி ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணாலும் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ரீவியஸான டேட்டா கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, ஒரு 10 ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. சரிங்களா? ஸோ டே கேண்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அன்னைக்கு முதல் 10 இடத்துல வந்த ஸ்டாக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.